மாஸ்டர் கீ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே 8ஆம் நம்பரும் அதே மாதிரி 9ஆம் நம்பர் சூப்பராக வந்துச்சு. நம்ம கொடுத்தது அதான் கொடுத்தோம். இன்றைக்கி காலையில் நேற்று கொடுத்ததை மாற்றி கொடுத்தோமானா இல்லை. இங்கே பாருங்கள், 9ஆம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும், 8ஆம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும் சொன்னோமா. அதே மாதிரி இங்கே மாற்றி கொடுத்தோமா பார்த்தோமா இல்லை. 9ஆம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும், 8ஆம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணணும். ஆல் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 9, 8 2 நம்பருமே செமையாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் இங்கே வந்துச்சு, தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. 8ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். 9ஆம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இதில் ட்விஸ்ட் அடிச்ச நம்பர் 2ஆம் நம்பர் நம்ம கணக்கில் நேற்றும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. சரிங்களா. இல்லாத நம்பர் நம்ம சொல்லவே கூடாது, நம்ம கணக்கிலே வரல. நமக்கு வந்த நம்பர் எல்லாமே வந்து நமக்கு என்ன வந்துச்சு, 9, 8ங்க 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதுதான் வந்துச்சு. 9ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் அது வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 9, 8ங்கிறது தான் நமக்கு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி இங்கே கொடுத்தாலே நம்ம 9, 8 தான் கொடுத்தோம். அதே மாதிரி இங்கே கொடுத்தாலே 9, 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆனாங்க. அதே மாதிரி நம்ம தான் சொல்ல முடியல, ஒரு சில நம்பர்கள் நமக்கு டப்பு டப்புன்னு வந்து உட்காந்துரும். அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கும் ஒரு செமையாக ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான வின்னிங் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் மாதம் கடைசியிலே மாதம் எண்டாக போது நமக்கு அதுக்குள்ளேயே நமக்கு ஓரளவுக்கு நீட்டாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனல் வந்து ட்ரெண்டிங் சுனாமி, இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு கொடுங்க. சரிங்களா. ட்ரெண்டிங் சுனாமி, இந்த நேம் எழுதியிருக்கும் பாருங்கள், ட்ரெண்டிங் சுனாமி. சரிங்களா. அந்த சேனலு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி எனக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னா காரூனியா ப்ளஸ்ஸு. சரிங்களா. காரூனியா ப்ளஸில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா 177. சரிங்களா. என்னங்க நேற்று என்னமோ நீங்கள் டபுள்ஸ் வரும்னு சொன்னீங்க, வரலையங்க அப்படின்னா இன்றைக்கி வரல. நான் கண்டிப்பாக வரணும், வர வேண்டிய நம்பர் தான், பட் வரல. சரிங்களா. அதான் சொன்னேன், பெண்டிங் நம்பரே நமக்கு வர மாட்டேங்குது. இதில் எங்கே நமக்கு டபுள்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வருது, வரதில்லை இல்லை. அதனால் சொன்னால் நான் 8ஆம் நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும் கட்டாயம் ஆட்டத்தில் வரணும், வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கொடுத்தோம். நேற்று வந்து நம்ம என்ன சொன்னால், நேற்று வந்து 9க்கு 2 வரும்னு எதிர்பார்த்தா வரல, 5ஆம் நம்பர் வந்துருச்சு. 5ஆம் நம்பர் நேற்று கொடுத்தோம். நேற்று வந்து என்ன கொடுத்தோன்னா சி போர்டில் வந்து நமக்கு 5ஆம் நம்பரும் அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன சொன்னோன்னா, திரும்ப அந்த 2ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு பதிலாக நம்ம வேறு கொடுத்துட்டோம். ஆனால் 2ஆம் நம்பர் திரும்ப வந்துருச்சு. பார்த்திங்களா. நேற்று கொடுத்த 2ஆம் நம்பர் வரல, 5ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம ஒரு நம்பரை திரும்ப ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அதே நம்பர் திரும்ப அதே இடத்துல வைக்கிற காரணம் என்னென்னா அதுதான். ஏன்னா கண்டிப்பாக அது வரும், வராமல் போகாது. அதை தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், இந்த டைம் வரல அப்படின்னா திரும்ப அடுத்த டைம் அதே நம்பர் அடுத்த ட்ராவிலே தான் நமக்கு இது மேட்ச் ஆயிரும். அப்படி தான் வின்னிங் வருங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம இந்த மாதத்தில் அப்படி தான் ஒரு அன்சோல்டு நம்பர் போச்சு. அன்சோல்டு நம்பர் போகிறப்ப நான் என்ன சொன்னேன், அன்சோல்டு நம்பர் போச்சு, திரும்ப 9ஆம் நம்பர் தவிர வேறு எந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஏ போர்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொன்னால் கொடுத்தாங்களா. அது மாதிரி தான் ஒரு நம்பர் கொண்டு வரேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கொண்டு வரும், இல்லைனா கொண்டு வரவே மாட்டேன். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஆல் போர்ட்லேயும் சரி, நேற்று ஆல் போர்ட்லேயும் சரி 8, 9 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்தோம். அதுதான் ஆடிக்காங்க, வேறு எதுவும் இல்லை. 98ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். 4க்கு 9 தான் வரும்னு எதிர்பார்த்தோம், வந்துருச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு. சரிங்களா. 1க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அப்படி வந்துருச்சுன்னு எதிர்பார்த்தோம். சூப்பராக வந்து இருந்துச்சு. சரிங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும், நாளைக்கு இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 177. இதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. 177க்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு, ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 982 இது வந்து நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரு. அதே மாதிரி போன வாரம் நமக்கு காரூனியா ப்ளஸில் என்ன ஆனாங்கன்னா 026 சூப்பராக நம்பர் கொடுத்தோம் போன வாரம். 026 நம்ம என்ன 826ன்னு கொடுத்தோம், 026 5க்கு 8ன்னு கொடுத்தோம். 026 சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு போன வாரம். அதே மாதிரியே இந்த வாரமும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. இதில் சி போர்டு சூப்பராக ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் இருக்குது. பி போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இருக்குது. 3 நம்பருமே நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 3 நம்பர் சொன்னாலும் நமக்கு 2 நம்பர் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா. அதனால தான் தெளிவாக சொன்னேன், 3 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக 2 நம்பர் அது வந்துடும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 177, 982, 026 இது தான் வந்து நமக்கு ரிசல்ட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து போன வாரம் ரிசல்ட்டு. அதே மாதிரி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் 536
536 நமக்கு ட்ரா நம்பர். சரிங்களா? இதெல்லாம் வச்சு ஓவரால் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி சேனல் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வின் பண்ணாங்க. எத்தனை வருஷமாக நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். நான் வேறு எதுக்கும் உங்களுக்கு கேட்க மாட்டேன். நிறையா நான் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேன். இவங்ககிட்ட போடுங்க, அவங்ககிட்ட போடுங்க, அவங்க நல்லா காசு கொடுப்பாங்க, இவங்க நல்லா காசு கொடுப்பாங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம சேனல் பண்ணுறதில்ல. என்னால் நீங்கள் சிக்கிக்கக்கூடாது, யார்ட்டையும் போய் ஸ்பேமில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து அதிகமாக விளம்பரம் வாங்க மாட்டேன். எந்த விளம்பரமே நான் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இவங்ககிட்ட போடுங்க, அவங்ககிட்ட போடுங்க. நிறைய பேர் நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, ஏங்க இந்த மாதிரி ஏதாவது நம்பர் போடுறவங்க இருந்தால் சொல்லுங்கள், டியர் போடுறவங்க இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டீங்க. நான் எக்காரணத்தை கொண்டு அதை நான் சொல்லவே மாட்டேன். என்ன காரணம்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு மோட்டிவேஷன் நான் கொடுக்கவே மாட்டேன். என்றைக்குமே கொடுக்க மாட்டேன். சரிங்களா? இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். இதுவே நம்ம ஊரில் தப்புன்னு தான் சொல்கிறாங்க. நான் தப்புங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நம்ம ஊரில் ஏற்கனவே இருந்துச்சு, பட் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இதுவும் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வைங்க. நம்ம வந்து யூடியூப்பில் தான் போடுறோம். யூடியூப் வந்து உலகளாவிய ஒரு விஷயம். அதில் யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். கண்டென்ட் வைஸாக யார் வேணும் இந்த வீடியோவை இது கேரளாவில் பார்க்கலாம், கர்நாடகாவில் பார்க்கலாம், ஆந்திராவில் பார்க்கலாம். இங்கே நம்ம ஊரில் பார்த்த தப்பு, இதே கேரளாவில் பார்த்த ரைட்டு. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். அது மாதிரி அதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனல் வந்து நான் எதுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்னா, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோமே தவிர, மற்றபடி நம்ம வந்து உங்கள்கிட்ட இது வரைக்கும் ஹெல்ப்போ இல்லை இது சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க அப்படின்னு எதுவுமே கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இவன் ஒரு மாதிரியாக இருக்கான், அவன் ஒரு மாதிரி, அந்த சேனலில் எப்படி போகிறான், இந்த சேனலில் எப்படி போகிறான், இந்த சேனலை பற்றி பேச மாட்டேன். என்ன காரணம்னா, நீங்கள் வர்றது எதுக்கு, நம்பர் வாங்குறதுக்கு 2 நம்பர் கிடச்சா போதும். அதுக்கு உருப்படியாக நான் வின்னிங் கொடுத்தாலும் அதுவே பெரிய விஷயம். அதைத்தான் நான் பார்ப்பேன் தவிர உங்களை வெட்டியாக ஒரு விஷயத்தை இழுத்து விட மாட்டேன். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல். இதில் உங்களுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். நான் சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலை விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், சேனல் நேம் வந்து ட்ரெண்டிங் சுனாமி. திரும்பவும் சொல்கிறேன், ட்ரெண்டிங் சுனாமி. நிறைய பேர் என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்கன்றீங்க. பேர் வந்து பாருங்கள், ட்ரெண்டிங் சுனாமி அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப சுனாமி வருது இல்லையா, அந்த அதே மாதிரி ட்ரெண்ட் ஆகுது இல்லையா, அந்த ட்ரெண்டிங் சுனாமி அவ்வளோதான் சேனலோட நேமு. நீங்கள் போய் யூடியூப்பில் ஒன்றும் வேணாம், நீங்கள் சும்மா யூடியூப்பில் போய் ட்ரெண்டிங் சுனாமின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் சேனல். சரிங்களா? சரி, ஓகே. அந்த வீடியோவை பாருங்கள். நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள். நம்ம அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளே வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க நம்பர் வரும், சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் சொன்னீங்க. அது என்ன நம்பர் வரும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நம்ம கொடுத்த 2 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகாமல் போகாது. நீங்கள் நிறைய பேர் வந்து பாஸ் ஆகாமல் போகாது. கண்ணுக்கு முன்னாடியே கொடுப்பேன். நீங்களாக விட்டுட்டு இந்த அண்ணன் கொடுக்குற நம்பர் வரல, நீங்களாக போனால் தான் உண்டை தவிர கண்டிப்பாக வரலன்னு சொல்லிடுறேன். வருதுன்னு சொல்லிடுறேன். முந்தா நாள்லாம் வராதுங்க, நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன், வைக்க வரல. அதே மாதிரி நேற்று வைங்கன்னு சொன்னால் வந்துருச்சு. ஃபுல்லாக 413 வந்துருச்சு, 415 வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு 2ஆம் நம்பர் வரல, 98 நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? ஏன்னா எனக்கு ஓவரால் நம்ம தியரி கண்டுபிடிக்கும் போது, அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, எப்போயுமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் பாருங்கள், 415. சரிங்களா? இதுக்கு தேடுறது குதிரை கொம்புங்க. ஏன் குதிரை கொம்புன்னு சொல்கிறேன்னா, 4ஆம் நம்பருக்கு ஃபுல்லாக எடுக்கணும், 1ஆம் நம்பருக்கு ஃபுல்லாக எடுக்கணும், அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருக்கு ஃபுல்லாக எடுக்கணும். சரிங்களா? அப்போது இதுக்கு என்ன, இதே வந்து நீங்கள் இப்படின்னு வச்சுங்க, 5 ஒன்றா ஒரே மாதிரி இருக்குன்னா ஈஸி. அப்போ வந்து 1 6 8ன்னு இருக்குன்னா இது ரொம்ப ஈஸி. 1ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பருக்கு ஒரே மாதிரி நம்பர் தான், ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? ஆனால் 8ஆம் நம்பருக்கு மட்டும் மாற்றி எடுக்கணும். அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு டோட்டலாகவே மாறி இருக்குது. இது எல்லாமே வேறு நம்பர். அப்போ இதுக்கு எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக 2 நம்பர் மேட்ச் ஆகும்னு நினச்சோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகிடுச்சு. 9ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. அதை தான் நம்ம திரும்ப நேற்று சொல்லிகிட்டே இருந்தோம். 9 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராவில் நமக்கு ஏ போர்டு என்ன வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர். வேறு எந்த நம்பருமே இல்லை. ஏங்க 3ஆம் நம்பர் கொடுத்தீங்கன்னா 9க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. எப்போயுமே 9ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வந்துடும். ஏன்னா 4க்கு 3 கொடுத்துருக்காங்க, 9க்கு 3 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? 9க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 9ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 9க்கு 3 வந்துச்சுன்னா 385ன்னு வரணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 385க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பர் என்னங்க, இன்னொரு நம்பர் வந்து என்ன வரும், 4ஆம் நம்பர் வரணும். இன்னும் 4ஆம் நம்பர் கொடுக்குறீங்க என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 486 நிறைய இடத்துல இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 483. சரிங்களா? 486 நிறைய இடத்துல 486 485. சரிங்களா? இந்த 4 8 5 அப்போது இங்கே 4 நம்பர் வைக்கிறாங்கன்னா 4 8 5 வந்துருமா, 485. சரிங்களா? அந்த மெத்தட் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் 4ஆம் நம்பருக்கு இந்த மாதிரி தான் வருது. 485 486 நிறைய நம்பர் கிடச்சிருக்கு. அதை கணக்கு பண்ணி தான் பிறகு 489
நிறைய இடத்துல அந்த நம்பர் மேட்ச் ஆகுது. அதனால் 480 இங்கே பாருங்கள் 484 நம்பர் வந்துருச்சா, இங்கே 8 நம்பர் வந்துருச்சா, அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரணும், அதே சேம் நம்பர் தான் இங்கே வரணும், வேறு எதுவும் வராது. அதனால தான் நம்ம அந்த நம்பர் திரும்ப திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறோம். அப்போ 486னா நீங்கள் இங்கே என்ன வரணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த மாதிரி தான் வைப்பாங்க. சரிங்களா? அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த எல்லாமே இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுமே தவிர வேறு எங்கேயும் மேட்ச் ஆகாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 4 நம்பர் எது வருதான்றதே பாருங்கள். அதாவது 3 அல்லது 4 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 485 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படியே 385. சரிங்களா? இதுக்குள்ளே தான் வாங்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் 386 வந்துருச்சு. சரிங்களா? 386 இங்கே வந்துருச்சா, அதே மாதிரி 383. சரிங்களா? நிறைய இடத்துல 3 நம்பருக்கு மேட்ச் ஆகுது. அதனால தான் கொடுக்குறேங்க பாருங்கள் 389. சரிங்களா? அதனால தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் 383, 385, 480 எதை தான் வருது. அதனால தான் நம்ம இந்த 2 நம்பரையுமே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 நம்பருமே இந்த இடத்துல மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த அளவுக்கு தேடுதல் வட்டில் இறங்கி எடுத்துருப்பேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா நான் ரேண்டமாக கொடுக்குன்னு நினைக்காதீங்க. அந்த வரவே வராது. நீங்கள் ரேண்டமாக கொடுத்தாலும் வராது, தலைகளாக நின்னாலும் வராது. சரிங்களா? 2 நம்பர் பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதனால தான் நம்ம இப்படி தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தேடி கொடுக்குறோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும். நான் ஒரு வழி இல்லைன்னு இன்னொரு வழியில் தேட ஆரம்பிச்சிடுவேன். இப்போ இன்றைக்கி வின்னிங் வழியாக இந்த மெத்தடை அப்படியே விட்டுட்டு வேறு வேலையை தேட ஆரம்பிச்சிடுவேன். தேடி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுதான் என்னோடய மேட்ரு. சரிங்க? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 9 நம்பர் ஸ்ட்ராங்கு. என்னங்க நேற்று தான் 9 நம்பர் கொடுத்தீங்க வரலைங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று வரலங்கிறக்கா இன்றைக்கி வராதுங்கிற எந்த கணக்கும் கிடையாது. நேற்று வராதுன்னு நேற்று வரணும்னு நினச்சா வரல. 2ஆம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சா, சி போர்டில் வந்துருச்சா, அதைத்தான் நாளைக்கு சொல்கிறேன். நம்ம அதை தான் சொல்கிறேன். 9 நம்பர் வரலன்னு மிஸ் பண்ணக்கூடாது. 9 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது உங்களுக்கு கணக்கில் வருதாங்க. அதே பாருங்கள் 189 அப்படின்னு வரலாம், இல்லை 187ன்னு வரலாம். இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 97ங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு 6ஆம் நம்பர். என்னங்க சி போர்டு 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 486. அதே தான் 486க்கு தான் வாய்ப்பு இருக்குது. 489, அதே மாதிரி 486. 486 நிறைய இடத்துல இருக்கா, ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை. 486ங்கிறது நிறைய இடத்துல 486 கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம 486ங்கிறத எதிர்பார்க்குறோம். இங்கே பாருங்கள் 4, 8, 6, 486. அந்த மாதிரி 486க்கான வாய்ப்புகள் இருக்கும். 6ஆம் நம்பர் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படி தான் எனக்கு கணக்கு வருது. 2க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கும் நாளைக்கு 8ஆம் நம்பருக்கு. என்னங்க 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க எதானங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள் 18, 89, 82 3 8ஆம் நம்பர் வந்துருச்சு. அவர் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது. அதுதான் நம்ம சி போர்டில் தான் எனக்கு உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் 488ன்னு வரலாம் இல்லையா, வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இல்லைன்னா மறக்க முடியாதுல்ல. இப்போ எல்லா நம்பரும் வந்துருச்சு. 486 வந்துருச்சு, 487 வந்துருச்சு, 488 வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதை கணக்கு பண்ணி தான் 488க்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன் 2ஆம் நம்பர் வருதுன்னா, 2ஆம் நம்பர் நாளைக்கு திரும்ப ஒரு டைம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஒரு டைம் உள்ளே வந்திருக்கு, மறுபடியும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமியோடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அவங்க ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணால் அதோடைய கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கும் அது சேரும். சரிங்களா? நீங்கள் வந்து காசு பணம் கொடுத்து தான் நீங்கள் வந்து புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிற எந்த ஐடியாவும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுனாலையும் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக இதை செஞ்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளை மாதிரி ஏழையாக இருக்கவங்களுக்கு நம்ம தான் உதவ முடியும். இப்போ வந்து வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப சொலந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து எல்லோரும் பணம் கொடுத்து தூக்கி விடுவாங்க மேலே. அந்த மாதிரி வந்து நமக்கு நாமளே நினைச்சிட்டு நம்மளை வந்து நாமளே தூக்கி விட்டுக்கணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்போ தான் கம்யூனிட்டி பில் அப்படிம்பாங்க. அதுக்கு தான். சரிங்களா? அதனால் சொன்னால் நம்ம வந்து மிடில் கிளாஸ் உடைய கம்யூனிட்டி வந்து இன்னொருத்தவங்களை வந்து வளர்த்து விடணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக இவங்களுக்கு பண்ணுறது முக்கியமாக காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. பணத்தை பணமாக பார்க்காம குழந்தைகளோட நலன் பார்க்குறாங்க, மருத்துவம் பார்க்குறாங்க, துணியை நிறைய விஷயங்கள் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது, 3ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது, 4ஆம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்களா? அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பருக்கு 8ஆம் நம்பர் இருக்குது. ஏன்னா 8ஆம் நம்பருக்குன்னா 3 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, திரும்ப ஒரு 8ஆம் நம்பராவது கண்டிப்பாக கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மறந்துடாமல் ட்ரெண்டிங் சுனாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா?